இப்படி இருந்த முடியை தான் நான் இப்போ இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். வெறும் ஹேர் பேக் போட்டே முடியை வளர்த்த முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக முடி வளர்த்த முடியுங்க. 1 மாதம் மட்டும் ட்ரை பண்ணக்கூடாது, கண்டினியூஸாக அதை ட்ரை பண்ணணும். ஒரு 6 மாதமாவது நீங்கள் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 2 வருஷத்தில் வளர்த்தின முடி தான் இது. எவ்வளோ ஷார்ட்டாக இருந்த முடியை நான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள். கண்டிப்பாக அதுக்கு ஹேர் பேக் போட்டு மட்டும்தான் நான் இந்த அளவுக்கு முடியை வளர்த்தினேன். முடி ரொம்ப கொட்டுது, அடர்த்தியே இல்லை, நீளமாக இல்லை, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக சரி பண்ண முடியும். நம்ம தொடர்ந்து ஹேர் பேக்கு, ஹேர் ஆயில், இன்டேக் ஃபுட்டு எடுத்துக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம முடியை வளர்த்த முடியும். இந்த மாதிரி ஹேர் கேர் டிப்ஸை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவை போட முடியும். 2 பின்னல் கூட வராதுங்க என்னோடய முடி 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பாருங்கள், நான் 7 பின்னல் வரைக்கும் ஹேர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதுதாங்க என்னோடய பழைய முடி. இப்போ நான் வளர்த்திருக்க முடி இதுதான். இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் என் ஹேரை இன்க்ரீஸ் பண்ணேன். காலேஜ் போகும்போது எனக்கு முடி சுத்தமாகவே இருக்காது, அடர்த்தியும் இருக்காது, நீளமும் இருக்காது. நான் ஷாலுக்குள்ளே போட்டு தான் என் முடியவே மறைச்சிப்பேன். இதுதான் என்னோடய ரீசெண்டான ஹேரு. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஹெல்த்தியான ஹேர் பேக் ரெடி பண்ணிடலாங்க. 3 பொருள் வச்சு ஹெல்த்தியான ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். தேவையான 3 பொருள்: பழைய சாதம், உளுந்து, தேங்காய் பால். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த மூழ்கிற அளவுக்கு தேவையான பால் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இதை 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறது தேங்காய் பால். தேங்காயை அரைக்கும்போது தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்தது பழைய சாதம் இருக்குது இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஊற வச்ச உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கும், அந்த டைமில் எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 3ஐயும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஹேர் பேக் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலைக்கு ஆயில் வச்சுக்கோங்க. தலை ஃபுல்லாக நல்லா ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள். ஆயில் அப்ளை பண்ணி சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் முடி அதிகமாக கொட்டாமல் இருக்கும், சிக்கு இல்லாமல் இருக்கும். ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஹேர் பேக் எடுத்துக்கலாம். ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல் ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். கீழே ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே ஒரு இடம் விடாமல் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பன் போட்டுக்கோங்க. 20 to 30 மினிட்ஸ் விட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். பாருங்கள் முடி எவ்வளோ சாஃப்டாக சில்கியாக இருக்குதுன்னு பாருங்கள். வாரத்தில் ஒரு முறை இந்த மாதிரி ஹேர் பேக் போடுங்க, கண்டிப்பாக முடி வளருங்க. பாருங்கள் எவ்வளோ சில்கியாக இருக்குதுன்னு பாருங்கள். முடி அவ்வளோ சாஃப்டாக சில்கியாக இருக்குங்க, சிக்கே விழாது. மாதிரி தொடர்ந்து ஹேர் பேக் அப்ளை பண்ணுங்கள், முடி கண்டிப்பாக வளருங்க. யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.